அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் வணக்கங்களும். பார்க்குறபோது ஒவ்வொரு ராசிக்காகவும் ராசி பலன் பார்க்கறக்கு வரோம். இதில் நம்ம இந்த 2024ல் எப்படிலாம் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கறக்கு வரும். சனீஸ்வரர் ராகு கேது பயிற்சி இப்பொழுது குரு பகவான் இருக்கக்கூடிய நிலைகள் எல்லாம் வைத்து மற்ற கிரகங்கள் இருக்கிற நிலைகளையும் வைத்தும் உங்கள் ராசிக்கு இந்த ஒரு வருஷத்துக்கான ஒரு ஆயுள் பலன் மாதிரி எப்படி இருந்துக்கலாம், எப்படி நடந்துக்கலாம், மனதை நம்ம எப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றின சில விஷயங்கள்லாம் பார்க்கறக்கு வரும். இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்க வரும். நம்ம வாழ்க்கையில் நிறைய தேவைகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் எதிர்பார்ப்புகள் இருக்கும், பல கேள்விகளுக்கும் நமக்கு விடை கிடைக்காமல் இருக்க வரலாம். அவைகளெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து முடிவு செய்கிறது தான் சிறந்த வழியாக இருக்க வரும். பொதுவாக எப்படி இருந்துக்கலாம், இந்த கிரகத்துடைய அசைவுகளில் நம்முடைய வாழ்க்கையில் எது போன்ற ஒரு அசைவுகள் இருக்கணும், எப்படி நம்ம வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை நீங்கள் பயன்படுத்தி வரணும். முழுமையாக உங்கள் வாழ்க்கையே நான் சொல்லக்கூடிய இந்த பலன்தான் தீர்மானிச்சிரும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். தனிப்பட்ட ஜாதகம் தீர்மானிக்க வரும். அந்த தனிப்பட்ட ஜாதகத்தையும் தன்முனைப்பு, சுயமுயற்சி, விடாப்பிடி, கட்டுப்பாடுகள் இவைகள் எல்லாம் கடந்து நம்முடைய தான தர்மங்கள் நம்மளை சிறப்பான முறையில் வழிநடத்த செய்ய வரும். மனமே அத்தனைக்கும் காரணம். எனவே அந்த மனதை கொண்டு நம்ம வாழ்க்கையில் சகலத்தையும் வெல்லவும் முடியும். தன்முனைப்போட விழிப்புணர்ச்சியோடு இருந்துக்குவாங்க. உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க செய்வரும். இந்த ஜோதிடத்தை அது கூட இணைச்சு நம்ம வாழ்க்கையில் சில தடைகள்லாம் வரும். நம்ம வாழ்க்கையில் சில அதிர்ஷ்டங்களும் நம்ம வாழ்க்கையில் குறுக்கீடுகள் அவ்வப்போது போக வரும். அதை கொஞ்சம் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பயணம் பண்ணோம்னா நிச்சயமாக வெற்றிகரமான வாழ்க்கையாகவே இருக்க வரும். அதற்காக வேண்டிதான் இந்த ஒரு சின்ன இந்த ராசி பலன்ற ஒரு பதிவு உங்களுக்கு நான் கொடுத்துட்டு வரேன். தொடர்ச்சியாக பாருங்கள். ஒவ்வொரு ராசிக்காகவும் தனித்தனியாக இதெல்லாம் கொடுக்கறக்கு வரேன். தொடர்ந்து பாருங்கள். ஆத்ம வணக்கங்கள். நட்சத்திர அதிர்ஷ்டங்கள் இந்த புத்தகம் ஒரு சிறந்த வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்க வரும். அனைவரிடம் இருக்க வேண்டிய ஒரு அத்தியாவசியமான வழிகாட்டி புத்தகம் இந்த புத்தகம். இந்த ஒரு புத்தகம் உங்கள் குடும்பம் பரம்பரை யாவருக்கும் பலன் தரக்கூடியதாக இருக்க வரும். அனைவருமே பார்த்துக்க வரலாம். ஒரு புத்தகத்திலேயே பேப்பர் புத்தகம் கிடையாது. இது PDF ஃபார்மேட்டில் மொபைல், கம்ப்யூட்டர், லேப்டாப்பில் படிக்கக்கூடிய வசதி கொண்ட புத்தகம் இந்த புத்தகம். விரும்புவோர் வாங்கி பலன் பெறலாம். நன்றி. ரிஷபராசி மெய்யன்பர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கறக்கு வரோம். 2024 என்று சொல்லக்கூடிய இந்த ஆண்டு சனீஸ்வர பகவானுடைய முழு ஆட்சி கொண்ட ஒரு ஆண்டாக இருக்க செய்ய வரும். இந்த ஆண்டு உங்களுக்கு பூர்ணத்துவமான நற்பலன்களே வழங்க என்று பரிபூர்ணமாக நீங்கள் நம்ப செய்ய வரலாம். ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் மாத்திரம் நம்ம கவனமாக இருந்துக்கணும். அதெல்லாம் நான் சொல்ல வரேன். நல்லா இருக்குது அப்படிங்கிற முழு நம்பிக்கையோடு இந்த பதிவுகள் நீங்கள் கேட்டுவாங்க. ஏன், என்ன காரணம் அப்படி எடுத்துட்டோம்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சங்கடம் இல்லாமல் சகல சௌபாகியத்தோடு இருக்கிறான் ஒரு மனிதன் அப்படின்னாக்கா அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த தர்ம யோகம்தான். தர்ம யோகத்தை எடுத்து தான் கர்மயோகம் செயல்பட்டாக வரும். கர்மங்கிறது நம்ம செயல்படுறது, நம்ம வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம செய்கிற நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் எல்லாம் அடங்கினது, நம்ம செய்யக்கூடிய வேலைகள் அதில் அடங்கினது, நமக்கு கிடைக்கிற நல்ல ஜீவனம், அது செல்வமாக வரட்டும், சாப்பாடாகட்டும், உடை, ஒரு அலங்கார பொருட்களாக வரட்டும், மண்மனைகளாக வரட்டும், எல்லாமும் சரிங்க. நமக்காக கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுக்கு அவனவன் முற்பிறவியில் செய்த முன்னோர்கள் செய்த பாவ புண்ணிய விளைவாகத்தான் கிடைக்குன்னு சொல்ல வருவாங்க. அதில் நம்மளை எப்பொழுதும் நம்மளை காத்துட்டே இருக்கக்கூடிய எதுனாக்கா நம்ம செய்த தர்மம் மட்டும்தான். எல்லாருக்குமே நம்ம செய்த தர்மம் மட்டும்தான் காத்துட்ருக்க வரும். அப்போது இந்த தர்மம் அப்படிங்கிற ஒரு செயலுக்குரிய ஸ்தானம் நம்ம ராசியிலேருந்து 9வது வீடு குறிக்கக்கூடியதாக இருக்க வரும். அதுபோல் கர்மம் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய செயல்களை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம் 10வது வீடுன்னு சொல்லுவாங்க. அப்போது உங்கள் ரிஷபராசிக்கு ரிஷப லக்னமாக இருந்தாலும் சரிங்க, இந்த 9 என்று சொல்லக்கூடிய தர்மஸ்தானம் தான் உங்களுடைய பாக்கியஸ்தானமே. அதுதான் உங்களுடைய தந்தையாரை பற்றி சொல்லக்கூடிய வீடும் அதுதான். உங்கள் தொழிலை பற்றி சொல்லக்கூடியது, உங்களுடைய செயல்களை பற்றி எல்லாம் சொல்லக்கூடியது எல்லாம் 10வது வீடு என்று சொல்லக்கூடிய கும்பராசி தான். அப்போ இந்த 2 வீடும், 9வது வீடுன்னா மகர ராசி, அது பாக்கியஸ்தானம், தர்மஸ்தானம், தந்தை ஸ்தானம். 10வது வீடுங்கிறது கும்பராசி, அதுக்கு அதிபதியும் சனீஸ்வர பகவான் தான், அதுதான் தொழில் வீடுன்னு சொல்லக்கூடியது. இது 2ம் ஒன்றாக இணையிறது தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவாங்க. அது ரிஷபராசிக்காரர்களுக்கு தான் சிறப்பாக இருக்க வரும். அந்த யோக பாவத்தன்மை என்னன்றதை நான் சொல்லி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குவாங்க. இந்த தர்மத்துக்கும் கர்மத்துக்கும் உரிய கிரகம் ஒரே கிரகம் சனீஸ்வர பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் கர்மஸ்தானத்தில் அற்புதமாக அமர்ந்திருக்கிறார் உங்களுக்கு. அப்போது அவர் எப்படி செயல்படுவார் அப்படி எடுத்துட்டோம்னாக்கா, நம்ம முன்னோர்கள் சேகரித்து வச்சு கொடுத்துட்டு போயிருக்கிற ஒரு நல்ல சம்பத்துகள், தர்மங்கள், தானங்கள், இறைபலம், இறை அனுகூலம், மூதாதையர்களுக்கு செய்த ஒரு புண்ணிய தானங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க, முன்னோர்களை மதிச்சிருக்காங்க, அவங்க ஆசீர்வாதங்கள்லாம் வாங்கியிருக்கிறாங்க, பல கோயில்களுக்கு போயிருக்கிறாங்க, இப்படி பல புண்ணிய கஷேத்திரங்கள்லாம் போய் வந்திருக்கிறாங்க. அதனுடைய தான தர்ம பலன்கள்லாம் இருக்க வரும். நிறைய ஒரு அர்ச்சகர்களுக்கெல்லாம் தான தர்மங்கள் கொடுத்துருக்க வருவாங்க. நீங்கள் கொடுத்துருக்க வருவீங்க, உங்கள் முன் ஜென்மத்தில் நீங்கள் செய்திருக்க வருவீங்க.
இந்த பலாபலன்கள் எல்லாம் எடுத்து வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு என்ன கர்மாதிபதிக்கு உண்டு. நம்ம கர்மமே அதில் தான் இயங்க வரும். நம்மக்கிட்ட எவ்வளோ இருப்பு தர்ம இருப்பு இருக்குதோ அது வரையில் நமக்கு எந்த கஷ்டமும் தெரியாது, எந்த நஷ்டமும் நமக்கு வரவே வராது, எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்க வரும். அந்த தர்ம பலன் தீர்ந்து போயிடுச்சுன்னா தான் நம்மக்கிட்ட சேமிப்புன்னு ஒன்று இல்லை. அப்படின்னா தர்ம சேமிப்பு இல்லைன்னா கிரகங்கள் அவங்க இஷ்டத்துக்கு தான் செயல்படுவாங்க. எப்படி அமைஞ்சிருக்குதோ நம்ம விதி ஜாதகத்தில் அப்படி தான் செயல்பட வருவாங்க. அந்த வகையில் இந்த தர்மத்துக்கு கர்மத்துக்குரிய சனீஸ்வர பகவான் தன்னுடைய சொந்த இருப்பிடத்தில் இருந்து உங்களை ஆட்சி செய்கிறதுனால நல்லதே நடக்கும் உங்களுக்கு. மற்ற கிரகங்கள் எங்கே எப்படி இருந்தாலும் இருக்கிறோம். அப்போது இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நல்லதே செய்யணும் அப்படின்னாக்கா உங்களால் என்ற நல்ல நல்ல விஷயங்களாக செய்திருங்க. எல்லா செயல்களும் கடமை உணர்வோட பொறுப்புணர்ச்சியோட மனிதனுக்குன்னு உள்ள ஒரு தர்மத்தோட நீங்கள் என்ன பண்ண வரணும், அதெல்லாம் நீங்கள் செய்ய ஆயத்தமாயிடணும், செய்துக்கிட்டே இருக்க வரணும். உங்களுக்கு எப்பொழுதுமே சனீஸ்வர பகவான் ஒரு வகையில் யோகத்தை தரக்கூடியவர் தான். சனீஸ்வரரை எதிர்த்து ஆளக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குது அப்படின்னாக்கா உங்கள் ராசிக்கு உண்டு இயல்பாக. ஏன்னா சந்திரன் அந்த வீட்டில் உச்சம், ரோகி நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அந்த வீடு தான் சந்திர பகவானுடைய உச்ச வீடு தான். கிருஷ்ண பரமாத்மா அதில் பிறந்ததான் கர்ம வினைகளை எல்லாம் ஒரு வழி பண்ணார். அவருடைய வரலாறில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காரகோடம் என்று சொல்லக்கூடிய நாகத்தை அடக்கினார், பல அசுரர்களை அடக்கினார், கர்ம வினைகளை எல்லாம் கிட்ட அண்டாத அளவுக்கு தப்பிச்சிருந்தார், பல சூட்சுமங்களை மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரு, கீதையின் மூலமாக உபதேசம் செய்ய வந்தார், பல செயல்களை செய்தார். ரோகிணியில் பிறந்தவர், இந்த ராசிக்குரியவர், கர்ம வினையை வெற்றி கொள்ளக்கூடிய அத்தனை வழிகளையும் சொன்னவர் அவர் ஒருத்தர் தான் உலகத்திலேயே. பின்னாடி வந்த ஞானிகள் எல்லாம் அவர் சொன்னதை அப்படியே எடுத்து தான் எல்லாருமே கையாண்டாங்க. ஆனால் அவர் தான். ஆக அந்த ஒரு மகத்துவமான ஒரு மரியாதை இந்த ரிஷபத்துக்கு எப்பொழுதுமே உண்டு. அப்போது இப்படியாப்பட்ட அற்புதங்கள் கொண்ட இந்த ரிஷபராசி அன்பர்கள் சனீஸ்வர பகவான் தன்னுடைய சொந்த இருப்பிட கர்மஸ்தானத்தில் அமர்ந்து உங்களை ஆட்சி பண்ணுறதுனால தர்மங்களை எல்லாம் எடுத்து உங்களுக்கு செலவுகள் செய்ய வருவார். இப்போ நீங்கள் கஷ்டத்தில் இருக்கிறீங்க, ஏதோ ஒரு வகையில் சிரமமாக இருக்கீங்க அப்படி சொன்னால் நிச்சயமாக தர்ம பலன் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம் உங்ககிட்ட. நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடும், அந்த தர்ம கணக்கை நம்ம கொஞ்சம் ஏற்ற விடணும். அப்போது நமக்கு எல்லாம் நல்லா அமைய வரும். மேலும் நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சோ தெரியாமல் செய்த தவறுகளுக்காக வேண்டி இறைவனுடன் நம்ம மன்னிப்பு கேட்குற பட்சத்துலையும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க இறைவா, நல்லது செய்ய நான் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறேன், எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுங்கன்னு சொல்லி இறைவனுடன் நம்ம அன்றாடி நம்ம கேட்குற போது சரிங்க, நமக்கு நிச்சயமாக நல்ல பலன் கண்டிப்பாக நடக்க வரும். ஒரு பாவத்தையும் நம்ம செய்வதற்கு இந்த நேரத்தில் நம்ம எப்பொழுதும் சரிங்க இடம் தரவே கூடாது. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் சனீஸ்வர பகவான் அங்கே உட்கார்ந்து இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்க வரணும். தவறுகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, எல்லா வகையும் சரியாக செய்யணும், கடமையை சரியாக செய்யணுன்ற எண்ணங்களோடு இருந்தீங்கன்னா அற்புதமாக உங்களுக்கு இருக்க வரும். விசேஷங்கள் நிறையவே இருக்க செய்ய வரும், கவலையே இல்லை. பல வகையில் சில அதிர்ஷ்டங்கள் கூடி வரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். லாபத்தில் ராகு பகவான் உங்களுக்கு இருக்கார் இல்லையா, ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள்லாம் தருவார். எதிர்பாராத சில நிகழ்வுகளை எல்லாம் உங்களுக்கு நடத்தி கொடுக்க வருவார். நல்லதாக இருக்க வரும், நல்ல விஷயங்களாக இருக்க வரும். நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க, என் கஷ்டம் அவ்வளோதான் போல இருக்கு, நான் மாட்டிக்கிட்டேன்னு நினச்சேன், அவ்வளோதான் போலது என் வாழ்க்கையை நினச்சேன், பயந்துட்டு இருந்தேன், பரவாயில்ல என்னை மீட்டுட்டாரு அப்படின்ற வகையில் இருக்க செய்ய வரும். அப்படி ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் குறிப்பாக இருக்க செய்ய வருது. இந்த இடத்துல இன்னும் சில தகவல்கள்லாம் இருக்க வருது. இப்போ நம்ம ஒவ்வொரு வீடாக சொல்கிற போது நீங்கள் அழகாக தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஆக நீங்கள் முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம்ன்றது என்னன்னாக்கா, இந்த தர்ம கர்மாபதி யோகத்துக்குரிய கிரகம் பலமாக இருக்கிறதுனால உங்களுடைய தானமும் தர்மமும் இறை நம்பிக்கையும் இறை ஒழுக்கங்களும் முன்னோர்கள் கடைபிடிச்ச இறை ஒழுக்கம் உங்கள் தலையை காக்கும், உங்கள் வாழ்வை காக்கும். தலையை காக்கணும் என்னங்க, கௌரவம் போக விடாது, கொஞ்சம் மகிழ்ச்சியாக வாழ வைக்கும். எண்ணம் போல் எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் விரும்பின மாதிரி அமைஞ்சிச்சு எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வெற்றியை கொடுக்கும். அப்படி ஒரு சிறப்புகள் இந்த அமைப்பில் இருக்கிறதுனால இந்த ஆண்டும் சனீஸ்வருடைய ஆண்டாக இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு சகல நன்மையும் நிச்சயமாக இருக்க வருது, குறையில்லை. இதில் நான் இப்போ சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுடைய மனப்பக்குவத்தில் மாத்திரம் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா கடமையை செய்யணும், பலனை எதிர்பார்க்கக்கூடாது, யார்கிட்டையும் விரோத கோபங்கள் வச்சுக்கூடாது, நம்மளுடைய செயல்களை ரொம்ப அழகான முறையில் கடமையை உணர்வோடு செய்து முடிச்சுடணும், நம்ம மேலே ஒரு குற்றம் குறை இல்லாமல் நம்ம நடந்துக்க வரணும், பழிபாவத்துக்கு நம்ம ஆளாகக்கூடாது அப்படின்ற உறுதி மட்டும் உங்கள் மனசில் இருந்துச்சுன்னு சொன்னாலே நீங்கள் அழகான முறையில் வந்துடலாங்க ஐயா. இந்த காலகட்டம் ரொம்ப அற்புதமானது. இந்த எண்ணங்களை மட்டும் வச்சாலே மீதத்தை உங்களுடைய கர்மாதிபதி உங்கள் ஆட்சியாளர் இருப்பார், அற்புதமாக உங்களுக்கு கொடுத்து விடுவார். உங்களுக்கு எண்ணத்துக்கு எதமே எல்லாம் சிறப்பான முறையில் அமைய செய்ய வரும், சிறப்புகள் உண்டு. உங்களுடைய தனபாவத்தன்மையில் எடுத்துக்கிட்டாலும் சரிங்க, தனபாவத்தன்மையில் மத்தியம நட்சத்திரமாக இருக்கக்கூடியவர் திருவாதிரை நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் தான். இந்த ராகு பகவானால் உங்களுக்கு நல்ல யோகம் உண்டு. ஏன்னா அவர் தான் லாபத்தில் இருக்கார், நான் முதலே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. நிச்சயமாக தனலாபம் உண்டு. ஆனால் உறவுகளிடம் விரோதங்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது, பழைய குற்றங்குறைகளை சுட்டி காட்டக்கூடாது, கவனமாக இருக்க செய்ய வரணும். அது மட்டும் பார்த்துக்குவாங்க. உறவுகளிடம் எந்த உறவாக இருந்தாலும் அவங்ககிட்ட விரோதம் கொள்ளக்கூடாது, சாபத்தை மட்டும் வாங்கிடவும் கூடாது, நீங்களும் கோபமாகவும் பேசிடவும் கூடாது. நேற்று என்ன இப்படி பண்ணீங்கல்ல, நான் அதனால் இன்றைக்கி நான் இப்படி பேசுகிறேன்னு சொல்லி காட்டுற மாதிரியோ பதிலுக்கு பதில் செய்கிற மாதிரியோ உங்கள் செயல் இருக்கக்கூடாது.
அப்போ என்ன ஆகுன்னா நீங்கள் கடமையிலேருந்து மீறதா அர்த்தமாயிடும். ஒரு குடும்பங்கிற ஒரு கோட்டையில் வந்து ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து போகின்ற விதி உண்டு. இதற்காக படிப்பினை செய்யக்கூடியவர் தான் சனீஸ்வர பகவான். அப்போ இந்த தர்மத்துடைய பலாபலனை எல்லாம் உங்களுக்கு யோகமாக வழங்கக்கூடிய அவர் தான். உங்க ஜாதக விதியில ஏதோ ஒரு விஷயம் வேலை இல்லை, இல்லை கல்யாணமே இல்லை, இல்லை குழந்தையே இல்லைன்னு இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த பாக்கியங்கள் எல்லாம் கர்மாதிபதியால் தர முடியும். அதுவும் குறிப்பாக தர்ம கர்மாதிபதிகள் இந்த 9வது வீட்டு கிரகம் 10வது வீட்டு கிரகமும் ஒன்று சேர்ந்து நல்ல இடத்துலேருந்து உங்களை பார்த்துட்டாலோ அல்லது அவங்க ஒன்று சேர்ந்து இருந்தாலோ அவங்க தான் நம்ம முன்னோர்கள் சேகரித்து வச்சு போன தர்ம பலனெல்லாம் ஒன்று திரட்டி தர்மத்துக்காக இந்த விதியை நான் உனக்கு கொடுக்குறேன். உன் விதியில் நீ செய்த முன் ஜென்ம பாவத்துக்கு உனக்கு இந்த பிராப்தமே இல்லை. ஆனால் உன் முன்னோர்களும் நீயும் செய்த தர்மத்தின் பலனால சொச்சமாச்சும் உங்களுக்கு ஒரு நல்லது செய்யணும் இருக்கு. இதை கொண்டு நான் உனக்கு கிடைக்க வேண்டிய பிராப்தத்தை உன் மன ஆசையை பூர்த்தி பண்ணுறேன் அப்படின்னு நமக்கு ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா இந்த தர்ம கர்மாதிபதி கிரகத்தால் தான் கிடைக்கும். அதனால தான் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, அப்பா ஒரு தான தர்மம் பண்ணு, நல்லது செய், நல்லது நினச்சி செய், அதான் நல்லது பிறக்கும் நமக்குன்னு சொல்ல வருவாங்க. அது காரணமே இந்த தாங்க. அப்போ இந்த இரண்டுக்கும் உரியவரே சனீஸ்வர பகவான் தான் உங்களுக்கு நல்ல இடத்துல தன் சுய வீட்டில் ஆட்சியாக உட்காந்துருக்கார். அப்போது இந்த காலகட்டத்தில் உங்கள் கடமைகள் இருந்து எதுலேயும் மீறக்கூடாது. யார் என்ன தப்புனா சரி, நான் அனுசரித்து போகிறேன், விட்டு கொடுத்து போகிறேன், என் கடமையை நான் சரியாக செய்கிறேன் அப்படின்ற உணர்வுகளோடு நீங்கள் இருந்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாம் நடக்க வருங்க. இது ஒரு சூட்சுமம் தான். வாழ்வியல் வெற்றியின் ரகசியம் தான் நான் சொல்லக்கூடியது. நம்ம ஜாதகத்தில் இது கிடைக்குமா அது கிடைக்குமா இதெல்லாம் பார்க்குறதுல என்ன இருக்க வருது இல்லைங்களா? வாழ்க்கையில் நம்ம எப்படி வாழ்க்கையை டூன் பண்ணி விடணுன்றதான் ரொம்ப முக்கியமானது. எந்த பாதை இந்த நேரத்தில் எந்த மாதிரி குணத்தை வச்சுக்க வரணும் செயல்படன்றதான் முக்கியம். கிரகங்கள் தன்னால் செய்ய வேண்டிய நன்மைகளை செய்துட்டு போயிடுவாங்க. அதனால் இந்த குடும்ப சாணம் தான் உங்களுக்கு தனவரவை தரக்கூடியதும் இதுதான். நிச்சயமாக நேர் வழியை கடந்து ஒரு அதஷ்ட வழின்னு வச்சுக்கலாம், அல்லது குறுக்கு வழி கூட வச்சுக்க வரலாம். அந்த வகையெல்லாம் கூட உங்களுக்கு ஒரு தனச்சேர்க்கை உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கொடுக்க வரும். நன்மையாக இருக்க வருது. உங்கள் முயற்சியில் வந்து பார்க்குற போது வேகம் நல்லா இருக்க வரும், விவேகம் நல்லா இருக்க வரும், குறையில்லை. இதில் ஒரு முக்கியமான விஷயம், ராக பகவான் இந்த குறுக்கு வருமானமும் தருவார்னு சொன்னேன் இல்லையா? நாளைய பின்ன சட்ட சிக்கல்கள் வந்துடாமல் இருக்க வரணும். நம்ம முயற்சிகள், நம்ம பேசக்கூடிய விதம் ஒரு முயற்சி, நம்முடைய செயல்கள் எல்லாமே ஒரு முயற்சி தான் இல்லைங்களா? நம்ம அறிவால் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே நம்ம முயற்சி இல்லையா? அதில் நம்ம குடும்பத்தாருக்கோ பிறருக்கோ பின்னங்கள் இல்லாமல் இருக்க வரணும். அதுபோல் அரசாங்க வகையில் பின்புலத்தில் நம்ம பதில் சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதெல்லாம் கவனமாக இருக்கும் நம்ம முயற்சி அப்படின்ற முயற்சியில் ஒரு தெளிவு இருக்க வரணும், ஒரு நேர்மையை வச்சுக்க வரணும். மற்றபடி நல்லா இருக்குது. அகப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான், அகப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு செயல் தான். அதனால் அதை மாத்திரம் நீங்கள் கொஞ்சம் அழகாக பண்ணிட்டு வாங்க. மற்றபடி உங்களுக்கு சர்வமும் ஜெயமாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்க வருது, பிழை இல்லை. ஏன்னா ஜென்மத்திலையும் குரு பகவான் உங்களுக்கு இருக்க வராரு. ஜென்ம குரு என்ன செய்ய வருவார்னா, கடந்த கால தன்மையில் எடுத்துட்டாக்கா ஒன்று சிலருக்கு சுப நிகழ்வு வகையில் விரயங்கள் உண்டாகி இருக்கும். சிலருக்கு நான் திட்டமிட்டபடி எதுவுமே நடக்கலைங்க, எல்லாம் வீணாகவே போயிடுச்சு, வீண் விரயம் தான் எங்களுக்குள்ளே உண்டாச்சு, ஒரு விஷயமும் நல்லது நடக்கவே இல்லை, நான் ஒரு பெரிய திட்டங்கள்லாம் பண்ணேன் ஆனால் ஒன்றும் நடக்கலை அப்படின்ற மாதிரிலாம் இருந்திருக்கும். ஏன்னா ஒரு 1.5 வருடம் உங்கள் ஜென்ம ராசியில் ராக பகவான் இருந்தார். அதுக்கப்புறம் விரயஸ்தானத்தில் ராக பகவான் ஒரு 1.5 வருஷம் இருந்தார், 3 வருஷம் இருந்தார். அந்த 3 ஆண்டு இடைவேளைகளில் வந்து பார்க்குற போது குருவுடைய ஒரு பலமாகப்பட்டது பார்த்தீங்கன்னா மத்தியம ஸ்தானத்தில் ஒரு வருஷம் தான் இருந்தது. அது உங்களுக்கு பெரிய சிறப்பான ஒரு பலத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்ம வந்து நம்பியிருக்க முடியாது. ஏதோ ஒரு வகையில் ராக பகவான் விட்டக்குறை தொட்டக்குறையாக நமக்கு ஒரு பெரிய ஆசையை கொடுத்துட்டு வருவார். பெரிய ஒரு சபலங்கன்னு வச்சுக்கலாம், பேராசைன்னு வச்சுக்க வரலாம். பெரிய பெரிய திட்டங்கள் போடுறது, நம்ம இப்படி தான் வாழன்ற வைராகியம் கொடுக்க வர்றது, எதிரிகளை வச்சோ இல்லை நம்முடைய உறவுகளை வச்சோ எதிரணியில் நிற்க வச்சு சேலஞ்ச் பண்ணி உங்களுக்கு முன்னாடி நான் வாழ்ந்து காட்டுறேன் பாருங்கன்ற ஒரு வைராகியத்தை நம்ம கொடுக்க வர்றது, இதெல்லாம் ராக பகவான் வந்து செய்து விட்டுருக்க வருவார். ஆனால் அந்த செயல்களில் நம்ம வெற்றி கொண்டாமான்னு பார்க்குற போது நம்மக்கிட்ட திட்டங்கள் எல்லாம் பெருசாக இருந்திருக்கோம். ஆனால் விரயங்கள் தான் அதிகமாகிடுச்ச வழியே பெருசாக வெற்றி அடைஞ்ச மாதிரி ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி தான் ராக பகவான் ஆக்கி வச்சிருப்பார். கர்மவினை உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்கிறது கிடையாது. ஜாதகத்தில் கர்மவினை இருக்குது, இப்போ நேர காலம் சரியான தசாபுத்தி நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக அந்த சொல்லக்கூடிய இந்த பலன் தான் இருந்திருக்கும். கோதாக்குறைக்கு குரு பகவான் விரயத்தில் தான் இருந்தார், இன்னும் விரயத்தில் தான் இருக்கிறாரு. வரக்கூடிய மே மாதத்தில் ஜென்மத்துக்கு இருக்க வராரு. அப்போ என்ன ஆக வரும்னா ஜென்ம சுத்திகரிப்பு உங்களுக்கு உண்டாக வரும், எண்ணங்களில் சுத்திகரிப்பு உண்டாக வரும். இந்த ராக பகவான் உண்டாக்கிட்டு போன தாக்கங்கள்லாம் கொஞ்சம் மறைய ஆரம்பிக்கும். அதை சொல்கிறேன், இந்த 2024 உங்களுக்கு நல்லா இருக்குன்றது வந்து உங்களை புதுப்பிச்சுக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்புகளை கிரகங்களே உருவாக்கி கொடுப்பாங்க. நாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை, கொஞ்சம் நல்லபடியாக போகணுன்ற எண்ணங்கள் மட்டும் இருந்தால் போதும், மீதத்தை வந்து அந்த கிரகங்களே நம்மளை வந்து செய்து விட்டுடுவாங்க. நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்க வருவாங்க, ஒரு தெளிவு. அது என்ன ஆகுனா நடந்து முடிந்து போன நிகழ்ச்சிகள் நீங்கள் மீண்டும் நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதெல்லாம் ஒரு குப்பை இல்லைங்களா? அந்த சவத்தை நீங்கள் தோல் சுமந்துட்டு போகக்கூடாது, தூக்கி போட்டுடணும். அது நீ கொஞ்சம் பார்த்துங்க, பழசு நடந்து போனது முடிஞ்சு போட்டோம், நேற்று வரலும் போனது போக வரட்டும், இனி வரக்கூடியதை பார்க்க வரலாம் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் நடந்துக்க பார்க்க வர வழியே பழசையே நினச்சி வசனப்பட்டீங்கன்னா வனவாசம் மாதிரி ஆக்கி விட்டுடுவார்.
வனவாசம் மாதிரி இருக்குங்க, என்னங்க அந்த வசனத்திலேயே காலம் கடந்துடுச்சு, ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி இருக்க வரும். அப்போ குரு நல்ல இடத்துல வர வரலும் காத்துட்டு இருக்கிற மாதிரி ஆகிடும். இப்போவே நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு வருவதை எதிர்கொள்கிறேன், எனக்கு நல்ல வழியை காட்டுங்கள் இறைவா நீங்கள் இருந்தீங்கன்னா தெளிவான சிந்தனைகளை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க வருவார். சனீஸ்வர பகவான் உங்களுக்கு உதவி செய்ய வருவாங்க. ஆகையால் உங்களுடைய செயல்பாவ தன்மையில் உங்களுடைய மனசை பாதுகாத்துக்கிற ஒரு விஷயம், குடும்ப வகையில் பேசக்கூடிய ஒரு விஷயம், உங்கள் முயற்சின்ற விஷயம், இந்த 3 விஷயத்தை மட்டும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எப்படியாப்பட்டதாக இருக்கணும், யாருக்கு எதிர்ப்பானதாக இருக்கக்கூடாது, அந்த மாதிரி சொல்லியிருந்தேன். இதை மட்டும் சரி பண்ணாலும் இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே நடக்க வரும். நீங்கள் விரும்பக்கூடிய செயல்கள் எதெல்லாம் நீங்கள் விரும்புகிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாகவே நடக்க செய்ய வரும், குறையில்லை. உங்களுடைய இந்த சொத்து பத்துக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்கலாமா செய்யலாமான்னா கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு சுபவிரயங்கள் செய்யலான்ற ஒரு அனுமதி இருக்குது. அது நல்லதாகவே செய்கிறது, தாராளமாக செய்ய வரலாம். இப்போ ஒரு கல்யாணம் பண்ணுறது, ஒரு வீடு வாங்குறது, சொத்து பத்துக்கள் வாங்குறது, வாகனங்கள் வாங்குறது, இதெல்லாம் செய்கிறது தாராளமாக செய்ய வரலாம். கடன் பட்டு செய்யக்கூடாது. குரு 12ஆம் ஸ்தானத்தில் இருக்க வராரு, அதுக்கப்புறம் ஜென்மத்தில் வரப்போகிறதுனால விரலுக்கு தகுந்த வீக்குன்னு சொல்லுவாங்களோ அது மாதிரி இருந்த கடன் பட்டு மட்டும் செய்யக்கூடாது. இருப்பதை கொண்டு நான் வாழ முயற்சி செய்கிறேன், எது ஒன்றுமே அடைய ஆசைப்படுறேன்ற முறையில் நீங்கள் போக வரணும். கேட்குற இடத்தெல்லாம் கடன் கிடச்சிரும், இதுதான் பிரச்சனை. அப்போ அடைக்கிறதுக்கு கஷ்டப்பட வேண்டியதாக ஆகிடும். ஏன்னா பணத்துக்குரியவரே குரு பகவான் 12ஆம் வீட்டில் இருக்கிறாரு. ஆகையால் அவருடைய விரயஸ்தானத்தில் இருக்கிற போது நம்ம பணத்தை நம்ம வெளியிலேருந்து நம்ம ஒரு இடத்துல கடன் வாங்குகிறோம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் அடையாதது. அதுக்கப்புறம் நல்ல நேரம் நிறைய வந்துடும், ஆனால் அடையாது. நம்ம வாங்கின நேரம் தான் ஒரு முகூர்த்தம் மாதிரி. கடக்கால் போட்ட நேரம் சரியாக இருந்தால் மேல் மட்டம் சரியாக வந்துடுவாங்க. ஒரு பில்டிங் கட்டும்போது, ஒரு வீடு கட்டினாலும் சரிங்க, முதல்ல அதான் கடக்கால் போடுறதுக்கு ஒரு வாஸ்து நாளாக பாருங்கள், நல்ல நாளாக பார்த்து முகூர்த்தம் பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பூமி பூஜை போட்டு தோங்குங்கன்னு சொல்ல வருவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம வாங்குகிற நேரம் பணம் சம்பந்தமான விஷயமா இருந்தால் குரு முதல்ல நல்லா இருக்க வரணும். நில சம்பந்தமான விஷயமா இருந்தால் செவ்வாய் நல்லா இருக்க வரணும். இப்படி ஒவ்வொரு செயலுக்கேற்ற மாதிரி கணக்குகள் குறிப்பாக உண்டுங்க. குரு அத்தனை விஷயத்துக்கும் பொதுவாக அவர் நல்லா இருக்க வரணும். அப்போ குரு பகவான் விரயஸ்தானத்தில் இருக்க அதெல்லாம் கெட்டதுன்னு கிடையாது. வெளிநாட்டுக்கு போகிறதா போயிட்டு வரலாம், இன்ப சுற்றுலா போயிட்டு வரலாம், ஜாலியாக செலவு பண்ணுறது, சுப நிகழ்வுகள் வீட்டில் செய்ய வேண்டிய விஷயங்களை செய்ய வரலாம், எல்லாம் செய்யலாம். எல்லாத்துக்கும் அனுமதிகள் உண்டு. நல்ல செலவாக அமைய வரும், அதுக்கெல்லாம் அனுமதி உண்டு. ஆனால் கடன்பட்டு செய்யக்கூடாது அப்படின்ற நிபந்தனை மட்டும்தான் இங்கே நீங்கள் பார்த்துக்கறணும். மற்றபடி கடன்படாமல் வாகனங்கள் வாங்குறதோ வீடுகள் அமைக்கிறதோ தாராளமாக அமைச்சுக்கிறலாம். நன்மையாகவே உங்களுக்கு அமையச்சு வரும். உங்கள் பூர்வ புண்ணியத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால ஒரு குழந்தை பிறப்புக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தாமதங்கள் உண்டாக பார்க்க வரும். குலதெய்வத்துடைய அனுகிரகம் மிக குறைவாகவே கிட்ட செய்ய வரும். இந்த காலகட்டத்தில் குலதெய்வத்தை நீங்கள் அவசியம் குடும்பத்தாரோட போய் பார்த்துட்டு வரணும். ஏன்னா கேது பகவான் இருந்தாலே இருக்கக்கூடிய பலாபலனை சின்னதாக்குவார். அப்போது உங்கள் குழந்தைகள் எதுவுமே இருக்கிறாங்கன்னா குழந்தைகள் முந்தைய மாதிரி என் பேச்சை கேட்குறதில்ல, இல்லை அவங்களுடைய நடவடிக்கையில் கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமாலாம் இருக்க வருது, இல்லை அவங்க மேலே எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, அவங்க எதிர்காலத்துக்காக என்னால் எதை செய்ய முடியுமான்னு தெரியலையே என்ற கவலையாக இருக்கிறது ஒன்று, இல்லை குழந்தை இன்னும் தாமதப்பட்டுட்டே போக வருது என்ற மாதிரி கவலைகள் இருக்க வர்றது, தெய்வத்துடைய அனுகிரகம் எனக்கு இருக்குதா என்னன்னு தெரியவே இல்லை, தெய்வத்து மேலேயே எனக்கு சந்தேகமாக இருக்குது என்ற மாதிரி தெய்வத்து மேலேயே சந்தேகப்படக்கூடிய சூழ்நிலை உண்டாக வைக்க வர்றது, பிதுர் பூஜை மேலே உங்களுக்கு ஆர்வங்கள் குறைய வர்றது, இதெல்லாம் இருக்க வரும். அஞ்சலில் கேது பகவான் இருக்கிறதுனால அதெல்லாம் இருக்க வரும். நீங்கள் அந்த இடத்த நீங்கள் வந்து பெருசு பண்ணக்கூடாது. பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்க தவறு பண்ணாலும் அந்த தவறு பெருசாக்கக்கூடாது. அவங்கள கூட்டு ரொம்ப அன்பான முறையில் கேட்டாலும் கேட்கலாம் கோபப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. அவங்களுடைய போக்கில் தான் நீங்கள் போயிட்டு அவங்கள வழி கொண்டு வர மாதிரி இருக்க வரணும். அதுதான் பார்த்துக்க வரணும். தெய்வ வகையிலையும் சரி, நீங்கள் விரும்பினது கிடைக்கலாம், சரி பரவாயில்ல, இன்னைக்கு கிடைக்கலாம், நாளைக்கு எனக்கு கிடைக்கும், என் கடமை, நான் என் தெய்வத்தை நான் வழிபாடு பண்ண வேண்டிய என் கடமை, என் முன்னோர்களை வழிபாடு செய்ய வேண்டிய என் கடமைன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை அழகான முறையில் நீங்கள் செய்ய வரணும். இதை நீங்கள் அழகாக கடைபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு குறையும் எல்லாம் நல்லபடியாக இருக்க வரும். அந்த இடத்துல உங்கள் குழந்தைகளிடமோ உங்கள் பித்ருகளிடமோ உங்கள் குலதெய்வத்திடமோ பெருசாக எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. என் கடமையை நான் செய்துட்டேன், அவங்க செய்கிறது செய்ய வரட்டும். எதிர்பார்த்து இருக்கிறது சிலர்லாம் வந்து பெரியவங்களாக இருக்கிறாங்கன்னா ரிஷபத்தில் இருக்கிறவங்க தன் பிள்ளைகள்கிட்ட எதிர்பார்த்துட்டு வருவாங்க இல்லைங்களா. தெய்வத்திட்ட ஒரு பிரார்த்தனை வச்சுருக்கிறேங்க, அது நடந்தால் தான் எங்களுக்கு நடக்கும்ன்ற மாதிரி பிரார்த்தனை வச்சுருக்க வருவாங்க. இப்படி முன்னோர்களுக்கு செய்த தீதிதோஷ கடமைகள்லாம் செய்துட்டு அவங்க நல்லது செய்வாங்கன்னு காத்துட்ருக்கிறேன். அந்த மாதிரி காத்துட்ருக்கிற விஷயத்தில் ஒரு பெரிய ஒரு ஆசைகளாக அவங்களே முழுசாக நம்புறீங்கன்னா இந்த இடத்துல முழுமையாக அந்த இடத்துல நம்பி இருக்க வேணும். நம்பாமலும் இருக்கக்கூடாது. நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன், நான் செய்கிறது செய்யாத அவங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம் தான், நான் ரிலாக்ஸாக நான் என் வேலையை நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி வந்துக்கு வரணும். எனக்கு கேது பகவான் இருக்கிறனால எதிர்ப்பதமாக செய்ய வைக்க பார்க்க வருவார். அதெல்லாம் நம்முடைய திட்டங்களையும் செயல்களையும் பிள்ளைகளிடம் திணிக்கக்கூடாது. இந்த காலகட்டத்தில் கட்டாயப்படுத்தக்கூடாது யாரையும், குறிப்பாக தெய்வத்தை கூட கட்டாயப்படுத்தக்கூடாது. எனக்கு இந்த வேலையை செய்து கொடுத்ததாங்க ஆகணும் அப்படி கட்டாயப்படுத்தவே கூடாது. அது கிடைக்காம பண்ணிவிடுவார் கேது பகவான். அப்படியே நம்ம சொல்லிட்டு இறைவா, நான் உங்ககிட்ட என்னுடைய கோரிக்கையெல்லாம் உங்கள் திருப்பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிட்டேன் சுவாமி, நீங்கள் தான் சுவாமி என்ன செய்கிறீங்களோ செய்யுங்க இன்னும் நம்ம நிதானமாக இருக்கணும். மனசில் அது ஒரு எதிர்பார்ப்போடு எல்லாமே நிதானமாக இருந்துக்கு வரணும். இருந்தால் கேது பகவான்
அங்கே இருந்து கிடைக்க வேண்டிய நல்ல பலன்கள் எல்லாம் தன்னால் கொண்டு வந்து கொடுத்து விட்ருவார். எதிர்பார்க்குறோம், கட்டாயப்படுத்துகிறோம், அங்கே ஆர்டர் போடுறோம், என் பிள்ளை தானே நான் சொல்கிறதா நீ கேட்கணும் அப்படி பண்ணால் எதிர்ப்பதமாக நடக்க வரும். இன்னும் என் பிள்ளைங்க எனக்கு மதிக்கலைன்றமா அது ஒரு புது சச்சரவுகளை உண்டாக்கும் குடும்பத்தில். ஆகையால் குழந்தை இருக்கிறவங்க இப்படி நடந்துக்க வரணும். அவங்க கல்வியில் குறையாக இருந்தாலும் சரி பெருசு பண்ணிக்கூடாது. அப்படியே அவங்க போக்கில் விட்டு அதை எப்படி சரி பண்ணுவோம் நிதானமாக பண்ணுறதை பார்த்துக்கு வரணுங்க. கடமையை செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லலை, குழந்தைகளுக்காக செய்ய வரணும். தெய்வத்துக்கு எப்படி கடமையை செய்கிறோம் குலதெய்வத்துக்கு அந்த மாதிரி தான். தொடர்ச்சியாக கேட்குறேங்க என் குலதெய்வத்துக்கு அவர் செய்யவே மாட்டேன், நான் கோயிலுக்கு போய் எனக்கு விருப்பமே நான் போக மாட்டேன்ற மாதிரி இருக்கக்கூடாது. வருஷத்தில் உங்களுடைய பூஜைகள் ஒன்று இருக்கும், அவசியம் நீங்கள் போய் செய்துட்டு வரணும். குலதெய்வத்தை பார்க்க வரணும். இந்த காலகட்டங்களில் நன்மைகளை நிறையவே கொடுக்க வர, லாபங்களை நிறைய நீங்கள் எதிர்பார்க்க வரலாம். ஏன்னா ஒரு அதிகமாக கிடைக்கிறது அப்படின்றது என்ன, ராகு. மிக மிக குறைவாக தான் கிடைக்குது அப்படின்னாக்கா கேது பகவான் தான். ஒன்று நான் நினச்சது நடக்கவே இல்லைன்னா அது கேது பகவான், நான் நினச்சதெல்லாம் நடக்குதுன்னா அதுக்கு ராகு பகவான் தான். அப்போ இந்த கேது பகவானுக்குரிய செயலை நீங்கள் சரியாக செய்தாலே ராகு பகவான் சிறப்பாக செய்வார். ராகு பகவான் லாபத்தில் இருக்காரு. அப்போ குலதெய்வத்துக்கிட்ட எதிர்பார்ப்பு இல்லாமல் உங்களுக்கு கடமையை செய்துட்டாலே உங்களுக்கு எல்லாம் சிறப்பாக ராகு பகவான் கொடுத்துட்டுருவார். சூட்சமம் எல்லாமும் அதை கடைபிடிச்சிங்க. இது ஒரு பரிகாரம் மாதிரி தான் சிறப்பாக இருக்க வரும். அதுபோல் உங்களுடைய விரோதி ஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வை படுறதுனால உங்கள் விரோதத்தை நீங்களாக உருவாக்கிக்க கூடாது அப்படிங்கிறது ரொம்ப கவனம். விரோதிகளிடம் வளைஞ்சு கொடுத்து தான் போக வரணும். அது கடனாக இருந்தாலும் வம்பு வழக்கலாக இருந்தாலும் நோயாக இருந்தாலும் சரி, அதை ரொம்ப இது பண்ணக்கூடாது, கண்டு காணாமல் இருந்துடவும் கூடாது. மிகவும் முழுமையான முறையில் நீங்கள் எப்படி கையாளணுமோ அப்படி தான் கையாண்டாக வரணும். அதாவது உங்களுடைய எண்ணம், செயல், சொல் இவைகளால் உங்கள் விரோதங்களை நீங்கள் வலுக்க வைக்கக்கூடாது அப்படின்றதான். என் நோயெல்லாம் சரியாகவே ஆகாதுங்க, அது அப்படி தான் காலத்துக்கும் எனக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அது அதே மாதிரி பலிச்சு போக வரும். என் கடன் அடையவே அடையாதுங்க, காலத்துக்கு என் கடன் இருந்து தான் ஆகும் நீங்கள் நினச்சிட்டிங்கனாக்கா விருப்பம் சொல்லிங்கன்னா சரிங்க, அந்த கடன் இருந்துகிட்டே தான் இருக்க வரும். என் விரோதிகளை என்னால் ஜெயிக்கவே முடியாதுங்க, அவ்வளோதான், அவங்க தான் வலிமையானவங்க அப்படின்னு நினச்சா சரிங்க, அவங்க வலிமையாகிடுவான், நீங்கள் ஜெயிக்கவே முடியாமல் போகணும். எனக்கு குரு பார்வை படுறாரு இல்லையா, உங்கள் எண்ணங்களை பார்ப்பார். ஏன்னா இந்த விரோதி ஸ்தானமும் உங்களுடைய ஜென்ம ராசி ரிஷபம்னா அதுக்குரிய 2 கிரகம் சுக்கிர பகவான் தான். உங்கள் எண்ணத்தால் அந்த விரோதி ஸ்தானத்தை வலிமையாக்கக்கூடாது. இறைவனுடைய பேரருளால் எனக்கு எந்த விரோதமும் இல்லாமல் வாழணும் நான் ஆசைப்பட்றேன், எந்த கடனும் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் வாழணும் தான் நான் ஆசைப்பட்றேன். ஒருவேளை நோயே இருந்தால் இறைவனர்களால் அது சரி பண்ணி கொடுத்துருவார். என் கடனாக இருந்தாலும் சரி பண்ணி கொடுத்துருவார். என் விரோதிகள் எனக்கு நண்பராக என் இறைவனை என்னை மாற்றி கொடுத்துருவார். என் குலதெய்வம் எங்களுக்கு அந்த அனுகிரகத்தை செய்ய வருவாங்கன்னு நீங்கள் நம்பணும். அப்படி தான் நீங்கள் வழிநடத்தி பிரார்த்தனையும் பண்ணிக்கு வரணும். அப்படி பண்ணால் விரோதிகள் சின்னதாகிடுவாங்க. குரு பார்வை பண்ணால் அந்த இடம் தொலங்க ஆரம்பிச்சிடும். ஆகையால் இந்த செயலை நீங்கள் அழகான முறையில் எப்பவுமே செய்துக்குவாங்க. நீங்கள் அது உங்களுக்கு நன்மையாக இருக்கிறது. குறிப்பாக இந்த காலகட்டம், குறிப்பாக மே மாதம் வரல இது நீங்கள் கடைபிடிச்சு தான் ஆகணும். வாழ்நாள் முழுக்க எப்பவுமே உங்களுக்கு விரோதி ஸ்தானம் யாருன்னாக்கா சுக்கிர பகவான் தான். உங்கள் ஜென்ம ராசிக்கு அதிபதியே அவர் தான். உங்கள் லக்னம் ரிஷபமாக இருந்தாலும் உங்களுக்கு அதுதான் 6ஆம் வீடு, விரோதி வீடு, ருணரோக சத்துருஸ்தானம் சொல்லக்கூடிய இடமே அதுதான். ஆகையால் தான் எப்பவுமே இந்த பழக்கத்தை நீங்கள் வச்சுக்குவாங்க. அந்த இடத்த நீங்கள் பெருசுப்படுத்தக்கூடாது, உருவாக்கவும் கூடாது. விரோதிகளை நீங்கள் உருவாக்கவும் கூடாது, உங்கள் சொல்லாலேயோ செயலாலேயோ உருவாக்கவும் கூடாது. அதையும் நீங்கள் பார்த்துக்குவாங்க. மற்றபடி ஜெயிச்சுக்கலாம். இந்த குணபாவத்தை மட்டும் அங்கே வச்சாலும், இந்த பிரார்த்தனை வச்சாலும், ஒருவேளை அந்த இடத்துல எனக்கு கடன்லாம் இருக்குங்க, சுமைகள் இருக்குன்னா நான் சொன்ன பிரகாரம் பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க தொடர்ச்சியாக. அது பெரிய பாரமாக மனசில் வைக்காதீங்க, விலகிடும். மாயை மாதிரி விலகி போகும், குறையக்கூடாது. அதுபோல் உங்களுடைய இந்த திருமண பந்தம் அப்படிங்கிற நிகழ்வுகளும் சரிங்க. நான் முதலே சொன்ன மாதிரி தான் சுப நிகழ்வுகள் செய்வதற்கான சாத்தியமான ஒரு காலகட்டங்கள் தான் தாராளமாக நீங்கள் செய்ய வரலாம். விசேஷமாக இருக்க வருது. தடைகளாக இருந்தாலும் விலகி போக வரும். கடந்த காலத்தில் தடைகள்லாம் சிலதெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் விலகியாச்சு. தர்ம பலனை கொஞ்சம் கூட்டினீங்கன்னாக்கா கர்ம பலன் சிறப்பாக இருக்க வரும். நமக்காக ஒரு உதவிகள் புரிய, நமக்கு வாழ்க்கை துணையாக ஒருத்தவங்க வர்றதுக்காக அந்த குடுப்பனையே கொடுக்க வருவார் தர்மத்தை எடுத்து. அதுபோல் நமக்காக கடமைகளை செய்ய, நாம் அந்த கடமையை செய்யவும், நமக்கு ஒரு குழந்தை பாக்கியம் அமைய வர்றது, இப்படி வம்ச விருத்திகள்லாம் கொடுக்க வர்றது எல்லாம் அந்த தர்மத்தை எடுத்து செய்யக்கூடிய பலன் தான். தர்மம் இருப்பு அதை நம்ம கொஞ்சம் பெருக்கிக்க வரணும். மற்றபடி திருமண வாழ்க்கை நல்லா இருக்க வரும், விசேஷமாக இருக்க செய்வரங்க. சிறப்புகள் உண்டு. கோபத்தின் அடிப்படையில் எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கை துணையோடு, நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரிங்க, ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. கோபத்தின் அடிப்படையில் ஈகோ ப்ராப்ளத்தினால செய்யக்கூடியது இதெல்லாம் நீங்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்கவே கூடாது. அது சங்கடத்தில் போய் முடிஞ்சால் விரயத்தில் போய் முடிஞ்சுட்டு போயிடும். அதனால் எப்பொழுதும் சரி வாழ்க்கையே காபந்து பண்ணிக்கிறதுக்காக ரிஷபராசிக்காரர்கள், ரிஷப லக்கணக்காரர்களாக இருந்தாலும் சரிங்க, கோபத்தின் அடிப்படையில் ஒரு முடிவு எடுக்கக்கூடிய. ஏன்னா செவ்வாய் தான் உங்கள் வாழ்க்கை துணைக்குரியவர், அவர் தான் விரய காரணம், அவர் தான். அதனால் செவ்வாய்னா யாருன்னா அவசரம், கோபம், படபடப்பானவர் அவர் தான். அந்த அடிப்படையில் ஒரு சுயமரியாதை பிரச்சனையிலையும் சரிங்க, அவர் தான் முதல்ல. அதில் மட்டும் எப்பவுமே கவனமாக இருக்கணும். அந்த ஸ்தானமே நமக்கு பின்னமாயிட்டு போயிடும், அதுக்கு இடம் தரக்கூடாது.
அந்த சூழ்நிலையில் ஒரு கோபமாக இருக்கிறோம், ஒரு விரக்தியான நிலையில் மட்டும் வாழ்க்கை துணையோட எப்பொழுதும் வாக்குவாதங்கள் வச்சுக்கூடாது. தீர ஆலோசனை பண்ணித்தான் ஒரு விஷயத்தையே செயல்படுத்தியாக வரணும். வாழ்நாள் முழுக்க எப்பவுமே இப்போ நீங்கள் அப்படி இருக்க வரணும் அப்படி சொல்லக்கூடிய, மற்றபடி வாழ்க்கை சிறப்பாக இருக்க வரும், நன்மையாக இருக்க வரும். விட்டு கொடுப்பார் கெட்டு போவதில்லை அப்படிங்கிற ஒரு முதுமொழிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டோம்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க வருங்க. ஆயுள் தீர்க்கம் கொண்டவங்க எப்பொழுதும் நீங்கள் அகையில வாழ்க்கையில் வந்து பார்க்கும்போது விரோதங்கள், கண்டங்கள், விரயங்கள் இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை விட்டு விலகி ஒரு பரிசுத்தமான ஒரு மனோபாவத்துக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறதுனால நன்மையாக இருக்க வரும். உங்களுக்கு 1000 கோரிக்கைகள் இருக்க வரலாம். எனக்கு இதெல்லாம் நடக்குமா, இந்த செயலெல்லாம் பூர்த்தி ஆகுமா அப்படின்னு. அதில் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு உங்கள் குணப்பக்குவத்தை நீங்கள் எப்படி வச்சுக்க வரணும், உங்கள் குலதெய்வத்தை போய் நீங்கள் வழிபாடு பண்ணுற விஷயத்தெல்லாம் உங்களை சொல்லிட்டேன். அதை மாத்திரம் நீங்கள் அழகாக கடைபிடிச்சிங்கனாலே தன்னால் எல்லா செயலுமே நடக்க வரும். இந்த காலகட்டம் எப்பவுமே சிறப்பாக இருக்க வரும். ஆக நல்ல ஆயுள் விருத்தியை உங்களுக்கு கொடுக்க வரும். முதலே சொன்ன மாதிரி தான் உங்களுடைய தர்மமும் கர்மத்துக்குரிய கிரகம் சனீஸ்வர பகவான் தன் சொந்த இருப்பிடத்தில் இருக்கிறதுனால தொழில் வளம் நல்லா இருக்கும். தொழிலை பெருக்கலாம். தொழில் தேர்றவங்களுக்கு தொழில் அமைய செய்ய வரும். இனி வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் வெளிச்சத்தை நோக்கிய பயணமாக இருக்க வரும். குரு பகவான் உங்களை நோக்கி வந்துட்டு இருக்கார். ஆகையால வாழ்க்கையில் சில முட்டுக்கட்டையாக இருந்த தடைகள் விலக வரும். எனக்கு வழியே கிடைக்கல, வழி தெரியாமல் தவிச்சிருந்தேன், இப்போ எனக்கு கொஞ்சம் வழி கிடைக்கிற மாதிரி தெரியுது, கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் ஒத்தாசாக இருக்குது எனக்கு வாழ்க்கையில், சுற்றத்தார் மூலமாகவும் ஒத்தாசாக இருக்க வருது, நான் நினைக்கக்கூடிய எண்ணங்களும் எனக்கு ஏற்ற மாதிரி ஒத்துழைப்பை கொடுக்க வருது, நான் நினச்ச மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க வாய்ப்புகள் உருவாகுது என்றதால் நீங்கள் நல்லா உணரலாம். ஆக இந்த தர்மகர்மாதி யோகமாக கூட உங்களுக்கு எல்லா செயலையும் தரக்கூடியதாக வரும். லாபஸ்தான பாவத்தன்மையில் நான் உங்களுக்கு முதலே சொல்லியிருந்தேன். உங்களுடைய இந்த லாபஸ்தானம் அப்படிங்கிறது தான் வந்து உங்களுடைய மூத்த சகோதரன் அல்லது சகோதரியை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம் இதுதான். இந்த இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால இந்த ஸ்தான பாவத்தில் அவங்களுடைய ஒருவேளை உங்களுக்கு சகோதரனோ சகோதரியோ இருக்கிறாங்கன்னா அவங்க குற்றங்குறைகளை நீங்கள் பெரிதாக பார்க்கக்கூடாது. அவங்களிடம் எப்பொழுதும் ஒருபோதும் ஏமாற்ற முயற்சி பண்ணக்கூடவும் கூடாது. அவங்களால உங்களுக்கு நல்ல லாபங்கள் உண்டு. அதே நேரம் உங்களால் அவங்களுக்கு சங்கடங்கள் போய் சேர்ந்துடுச்சுன்னா என்னென்ன லாபங்கள்லாம் வாழ்க்கையில் நீங்கள் சேகரிக்கிறீங்களோ அத்தனையும் ஒன்றுமே எல்லாம் ஆக்கிட்டு போயிடுவாங்க, பூஜ்யமாக ஆக்கிடுவாங்க. அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. ராகு பகவான் இருக்கிறது ஒரு மாயா கிரகம். இந்த வீடு மீனராசி. உங்களுடைய ராசி கிரகம் சுக்கிர பகவான் உச்சம் பெறக்கூடிய வீடே அந்த வீடு தான், மீனம் தான். அந்த இடத்துல நம்ம எப்பொழுதும் வணக்கத்துக்குரியதாக நடந்துக்க வரணும். அவங்க 1000 கெட்டவங்களா இருந்தாலும் சரிங்க, அவங்களை நீங்கள் எதிர்த்து கொள்வதோ பகைத்து கொள்வதோ கூடவே கூடாது. அப்போ ராகு பகவான் என்ன பண்ணுவார், நீங்கள் செய்கிறதெல்லாம் நியாயம் சரிங்கிற மாதிரி ஆக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் கிடைக்குதோ பிராப்தம், அந்த பிராப்தமே உங்களுக்கு சூன்யமாக ஆகிட்டு போயிடுவார். அதனால் மூத்த சகோதரனோ சகோதரியோ யார் இருந்தாலும் அவர்களும் நீங்கள் வந்து கண்ணியத்தை காக்க வரணும், அன்பை செலுத்தியாக வரணும். அன்பு அங்கிருந்து கிடைக்கலனாலும் சரி நீங்கள் செலுத்தி ஆகணும். உங்களால் அன்பு கொடுக்க முடியலனாலும் பரவாயில்ல, நீங்கள் அமைதியாக இருந்துடணும். குற்றவாளியாக மட்டும் நிற்கவே கூடவே கூடாது. அப்போ தான் லாபங்கள் மேலும் மேலும் பெருகும். லாபம்னா என்னங்க, வெறும் பணம் மட்டும் கிடையாது. நமக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை, நமக்கு அமையக்கூடிய குழந்தைகள், நமக்கு அமையக்கூடிய தொழில், வீடு மனை வாசல், அசையா சொத்துக்கள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நல்ல உறவுகள் எல்லாம் நமக்கு லாபம் தான். லாபம்னா எல்லாமே தான் லாபம் இல்லையா. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் எதுவுமே இல்லாமல் நம்மளை ஒரு நிராயுதபாணியாக நிற்க வச்சுட்டு போயிடும். ஏன்னா ராகுபவன் வந்து ஒரு அற்புதமான ஒரு மாயா கிரகம். அவர் குரு பகவானுடைய வேலையை அப்படியே செய்வார். அவர் ஏன்னா குரு வீட்டில் இருக்கார்ல, குருவுடைய வேலையை செய்வார். அது மட்டும் கிடையாது, அந்த இடத்துல நீங்கள் ரொம்ப அழகான முறையில் தக்க வச்சுக்கிட்டீங்கன்னா, அன்பை செலுத்துனீங்கன்னா, ஒருவேளை இல்லைன்னா பரவாயில்ல, அந்த ஒரு இருக்கிறாங்கன்னா அன்பை செலுத்துறீங்க, அக்கறையை செலுத்துறீங்க அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் பலம் பெறுவீங்க. உங்கள் எண்ணம் பலம் பெறும். உங்கள் எண்ணங்கள்லாம் நினச்சதெல்லாம் நடக்க வரும். ஏன்னா உங்களுடைய அதான் ராசி கிரகம் சுக்கிர பகவான் உச்சம் சொன்னனே, அந்த உச்ச பலன் உங்களுக்கு நடக்கச்சே வரும். ரொம்ப எளிமையான ஒரு தந்திரா தான், எல்லாமே தந்திரா தான். எந்த இடத்து கிரகத்தை நம்ம ஆப்ரேட் பண்ணால் நமக்கு வாழ்க்கையில் சிறப்பான யோகத்தை கிடைக்கின்றது தான். வெறும் கோயில்களும் ஓடுறதுல ஒரு புரோசனம் இல்லை. 2ஆம் பட்சமானது அது. மன திருப்திக்கான பரிகாரம் நம்ம ஜாதகத்தன்மையில கிரகங்களை ஓட்டங்களை பார்த்து எந்த இடத்துல எப்படி இப்படிலாம் நடந்துக்கணுன்றது மட்டும்தாங்க அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டத்தை பெறும் வழிங்கிறதே இப்படித்தான். எந்த இடத்துல பதிங்கிடணும், ஒரு அசுப கிரகங்கள் நம்மளை ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா நம்ம எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணுன்ற செயலை தெரிஞ்சுக்கிற பாருங்க, அதுதான் பரிகாரம். கோயில்ன்றது 2ஆம் பட்சம். அதனால அதை அழகாக புரிஞ்சுக்கிட்டு வாங்க. அதனால இந்த ஸ்தானத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. எந்த வழியான வருமானங்கள் வந்தாலும் அது சரியான வருமானம் தான், நாளைக்கு பிரச்சனை இல்லையாங்கிறதையும் அழகாக பார்த்து, அதான் நான் முதலே சொன்ன முயற்சிகளை சரி பார்த்துக்குங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதெல்லாம் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்க வரும். உங்களுக்கு இப்போது வெளிநாட்டுக்காக தொழிலுக்காக நான் போன ஆசைப்பட்றேனாலும் சரிங்க, வெளிநாட்டு உத்தியோகங்கள் அமைய வரும். உள்நாட்டிலே தொழில் செய்யலாம்னு நினைக்கிறேங்கன்னா தாராளமாக செய்துக்கு வரலாம். தான தர்ம காரியத்துக்காக செலவு செய்ய நீங்கள் உங்களை பணிச்சுக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு அத்தனை நன்மையாக இருக்கும். சனீஸ்வர பகவான் இப்போ பலமாக இருக்கிறார் இல்லைங்களா, அவர்கிட்ட இப்போ நம்ம வேலையை வாங்கணும். வேலையை வாங்குற தந்திரமே என்னன்னாக்கா பாக்கியங்களை பெருகுதல்.
தான தர்மத்தை நம்ம பெருக்கி செய்கிற போது, முன்னோர்கள் செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்கிற போதும், நம்ம உற்றார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்கிற போதும், அவங்களோட ஆசீர்வாதங்கள் நம்ம வாங்குற போதும், இதெல்லாம் பாக்கியங்களா பெருகும் எல்லாம். தர்மத்துடைய பலன் நம்ம காத்து நிற்கும். இதை எடுத்து தான் சனீஸ்வர பகவான் செலவு பண்ணிட்டே இருப்பார். ஒருவேளை உங்க ஜாதகத்துல சனீஸ்வர பகவான் சங்கடம் தரணும் தான் விதி இருந்தாலும் சரிங்க, நீங்க தர்மங்கள் பெருக 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 அது காலியானதுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட சங்கடம் தரவே வருவார். அவரை ஏமாத்துறதுன்னு கிடையாது. அவர் தர்ம கர்மாதியே உங்களுக்கு இருக்கிறதுனால எல்லாருக்கும் இது கிடையாது. ரிஷபத்துக்கு மட்டும்தான். தர்ம கர்மாதி யோகத்துக்குரியதா இருக்கிறதுனால தர்மங்கள் எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்க மேல கை வைக்க வருவார். அதனால தான் கஷ்டப்படுறீங்க நீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்ககிட்ட தர்மங்கள் குறைஞ்சி போச்சுன்னு அர்த்தம். கொஞ்சம் செய்ய ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்கிற காரணம் அதுதான். ஒன்றும் நீங்கள் சாதாரண ஒரு பச்சை அரிசியை மாவை அரைச்சி அதில் கொஞ்சம் வெல்லம் கலந்து அரச மரமோ ஆலமரம் இல்லை மாமரத்தை அடியிலே அப்படி தூவி விட்டிங்கனாலே போதும். எறும்புகள் சாப்பிட்டாலே நல்ல தர்மம் கிடைக்க வரும். ஏதாவது ஒரு வகையில் ஒரு உங்களால் என்ற சின்ன சின்ன தான தர்மங்களை செய்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணாலே பல உயிர்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு உபகாரமாக நீங்கள் இருந்தாலே சரிங்க. அந்த பலாபலனை எடுத்து என்ன பண்ண உங்களுக்கு யோகங்களே அள்ளி வழங்க வருவார். ஏன்னா தர்மகர்ம யோகங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு இல்லாத ஒரு விஷயத்த நமக்கு கொண்டு வந்து கொடுக்கறது தான் அவர் உங்களுடைய வேலையே. அதுதான் நம்ம கிடைக்காத ஒரு விஷயத்த எளிமையாக முடித்து நமக்கு கிடைக்க முடியாது செய்ய வைக்கிறது. நமக்குலாம் பிராப்தம் ஏதுங்க அதெல்லாம் பணக்காரனாக இருக்கணும், பிராப்தவங்களை தான் கிடைக்கலாம். சில ஏங்குவாங்க பார்த்தீங்களா, அந்த ஏக்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தர்மத்துடைய பலன் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா சனீஸ்வர பகவான் எடுத்து கொடுத்துட்டு விடுவார். நீ இதுக்கு தானே ஆசைப்பட்டா இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவார். அதுக்கு நம்மக்கிட்ட தர்ம பலன் இருக்க வரணும். ஆக இந்த தர்ம கர்மவாதி யோகத்தை நீங்கள் அடையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எப்பவுமே சரி இது போல் நீங்கள் தான தர்மத்தில் எப்பவும் ஈடுபட்டு வரணும். இந்த காலகட்டத்தில் அந்த கிரகம் அங்கேயே வலிமையாக நிற்கிறதுனால இன்னும் குறைந்தபட்சம் ஒரு 2 வருஷமாச்சும் அங்கே இருக்க வருவார். இந்த காலகட்டத்தை ரொம்ப அழகாக பயன்படுத்தி சிறுகு 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 நீங்கள் பெரிய அளவு வந்துடலாம். ஏன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா மே மாதத்தில் உங்களுக்கு ஜென்மத்தில் வரப்போறாரு. அதுக்கப்புறம் ஒரு வருஷத்தில் தனஸ்தானத்தில் வரப்போறாரு. ஆனால் சனீஸ்வர பகவான் அங்கேயே தான் இருக்க போறாரு. உங்களுக்கு நிச்சயமாக பொறுமை காத்தீங்கன்னா மிக உன்னதமான பலன் நிச்சயமாக நீங்கள் பெற வருவீங்க. இந்த நேரத்தில் தேவை உங்களுக்கு பொறுமை, விசேஷம், எண்ணங்களை சுத்திகரிப்பு செய்துக்க வர்றது, திட்டமிடுதல், சரியான திட்டமிடுதல் உங்களுக்கு பெரிய பலமாக இருக்க செய்வருங்க. ஆக இந்த ஆண்டு உங்களுக்கு அத்தனை வகையிலும் நன்மையாக இருக்க வரும். எல்லா வல்ல எம்பெருமான் தங்களுக்கு சகல நலன்களும் சகல வல்லமையும் வழங்க பிரார்த்தனை செய்து இந்த ராசி பலனை பூர்த்தி செய்கிறேன். நன்றி, வணக்கம்.